Hi everyone, this is Dr. Pragati. So now we'll see about similarity of antimonium tetraricum relationship வந்து பார்க்கலாம். So similar to lycopodium. எந்த symptoms similar to lycopodium வந்து பார்த்தீங்கன்னா lycopodium ஸ்பாஸ்மடிக் மூமெண்ட் ஆஃப் ஆலனாசை வந்து இருக்கும். ஆனால் ஆன்டிடாட்டில் வந்து டைலேட்டட் நாஸ்ட்ரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து மெயின் திங். ஆலனைஸ்னா என்னது விங்ஸ் ஆஃப் த நோஸ். ஸோ லைக்கோபோடியமில் வந்து ஸ்பாஸ்மடிக் மூமெண்ட் இருக்கும், ஆன்டிடாட்டில் வந்து டைலேட்டட் ஆகிருக்கும். இதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ சிமிலர் டு விராட்ரம் ஆல்பம். விராட்ரம் ஆல்பமில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடாட் விராட்ரம் ஆல்பம் ரெண்டுத்துலேயுமே வந்து வாமிட்டிங், டயரியா, கோல்னஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆசிட் கிரேவிங்ஸுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சேமாக சிமிலராக தான் இருக்கும். ஸோ சிமிலர் டு இப்பிகாக் வந்து பார்த்திங்கன்னா இப்பிகாக்கில் வந்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் வித் நாசியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஆன்டிடாட்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸோடு சேர்ந்து மார்க்கெட் ட்ரௌசினஸ், ரொம்ப டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டே இருப்பாங்க ஆன்டிடாட்டில். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து முக்கியமானது வந்து நாசியா ப்ரெசென்ட் அண்ட் ஆன்டிடாட்டில் வந்து வாமிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் when lungs seems to fail, when lungs வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்காங்க, கஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, அப்போ இப்பிகாக் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லங் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிடுச்சு, பேஷண்ட் வந்து தூங்கணும், கஃப் வந்து பிகம்ஸ் வெரி வீக்காக, அது சீசஸ் ஆகிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியவே முடியல, இரும்பு சளி வெளியே வரல அப்படின்னா வந்து ஆன்டிடாட். ஸோ அப்போ என்ன அது இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறையும் பொழுது பேஷண்ட் வந்து தூங்கிடுவாங்க. ஓகேடா? ஆனால் வந்து காஃபோடு சேர்ந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கிறப்போ ஆன்டிகார்க் அண்ட் எபிகாக்கை வந்து மாற்றி வந்து we can able to give. So in acute condition of asthmatic condition, antitat and epicac is a very good remedy to act. Okay. ஸோ இது வந்து கிளினிக்கல் பர்பஸ்க்கு வந்து ஐ ஹாவ் யூஸ்ட் இன் மை ஓன் கிளினிக்கல் பர்பஸ் ஃபார் மெனி டைம்ஸ் ஃபார் ஆஸ்மத்திக் கண்டிஷன். ஸோ எப்பிகாக்னா என்னது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமோடு சேர்ந்து பர்சிஸ்டன்ட் காஃப், நாசியா வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆன்டிடாட்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரோடு சேர்ந்து ரொம்ப டயர்டாகிட்டு தூங்கிடுவாங்க, கஃப் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து கொடுக்கலாம். ஸோ அண்ட் தென் பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் என்னன்னா, ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன கொடுப்போம், தூஜா வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா சைட் டிஷ்ஷை வந்து இண்டிகேட் ஆகலை அப்போன்னு நம்ம என்ன கொடுக்கலாம், ஆன்டிடாக்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேக்சினேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் பாடிக்கு வந்து நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவோம், வில் சஜஸ்ட் சைலீஷியா. ஸோ வந்து பிஃபோர் ஃபாரின் பாடிஸ் ஏதாவது லாரிங்ஸ், ட்ரக்கியாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சைலீஷியாவுக்கு முன்னாடி வந்து வி கேன் சஜஸ்ட் ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம். அண்ட் சப்ரஸ் கோனோரியா பல்சேட்டில் வந்து இஸ் மோஸ்ட் ரெலவெண்ட் இல்லையா? சப்ரஸ் கொனோரியாக்கு வந்து பல்சேட்டில் இஸ் மென்ஷன்ட். ஸோ கண்டினியூஸாக வந்து ஆஃப்டர் வாட் மெடிசன் வி கேன் கிவ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆன்டிடார் வந்து வி கேன் சஜஸ்ட். ஸோ சப்ரஸ்ட் கொனோரியாவுக்கு பல்சேட்